என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா யாருக்கும் அவ்வளவு எளிதில் சாபம் கொடுத்ததில்லை. ஆனால் இன்று ஒருவருக்கு நான் சாபம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை எனக்கு வந்துவிட்டது. இது யாருக்கு, எதற்காக நான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி இவன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் எப்பொழுதும் உன்னோடு உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரம் முழுக்க இந்த பிரத்யங்கரா சொல்ல சொல்ல எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பது, நான் இருந்து உனக்கு தந்துவிட எண்ணுவது என்று ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ பார்த்து பார்த்துதான் செய்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இந்த நேரம், இந்த மாற்றம், இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நான் உனக்கு சொல்லும் பொழுதெல்லாமும் என் பிள்ளை எதையாவது நினைத்து நீ கலங்குகிறாய். நமக்காக நம் தாயானவள் கொண்டு வந்து சேர்க்கின்ற விஷயத்தை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டால் மட்டும்தானே அது நிஜம். தேவையில்லாமலும் சரியில்லாமலும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக உன் சூழ்நிலைகள் உன்னை மாற்றட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை உனக்குரிய வெற்றியை உன்னிடம் கொடுக்கட்டும். நாம் ஆசைப்பட்ட இடத்தில் நிம்மதியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த பிரத்யங்கரா உனக்காக என்ன கொடுக்க நினைக்கிறேனோ, எந்த விஷயத்தை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தந்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனோ அதை எல்லாமும் ஏதாவது ஒரு வழியில் முட்டுக்கட்டையாகவே உனக்கு நின்று கொண்டிருக்கிறது. நான் எவ்வளவு முயற்சித்தாலும் எந்த விஷயங்களும் உன்னை முழுமையாக வந்து சேர்வது கிடையாது. பல முயற்சிகளுக்கு மத்தியில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உனக்கு நடத்தப்படுகிறது. பல முயற்சிகளுக்கு மத்தியில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேர்கிறது. அப்படியானால் மற்றவை எல்லாமும் எங்கே செல்கிறது? மற்ற விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது? இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு எதை தந்து கொண்டிருக்கிறது என்று நான் யோசித்து பார்க்கும் பொழுதெல்லாமுமே என் பிள்ளை பட்ட பல காயங்களும் பல வேதனைகளும், அதற்கு பின்னால் இதற்கு காரணமாக இருந்தவர்களும் யார் என்று எனக்கு தெரிய தொடங்கியதுதான் உண்மை. ஒவ்வொருவரையும் நான் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டேன். ஒவ்வொருவரையும் நான் யார் என்று உணர்ந்து கொள்ள தொடங்கிவிட்டேன். எந்த நாளிலும் என் பிள்ளை எதையுமே நினைத்து நீ சந்தோஷமடைய தொடங்கிய காலம், எல்லாவற்றையும் என் பிள்ளை சரியாக யோசித்து நீ மகிழ்ச்சியோடு வாழத் தொடங்கிய காலம் என்று இந்த நேரங்களை எல்லாமும் என் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிந்து கொள்ள தொடங்கிய இந்த நேரம், உன்னை சுற்றி பல தீமைகள் நடந்தது, உன்னை சுற்றி பல சூழ்ச்சிகள் நடந்தது, உன்னை சுற்றி பல தேவையற்ற விஷயங்கள் நடந்தது என்பதுதான் உண்மை. இனி எதையுமே என் பிள்ளை நீ கவனத்தில் கொண்டு இந்த தெய்வம் உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல நீ தெளிவாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் பயணித்த இந்த காலமும் நேரமும், உன்னை நான் தொடர்ந்து வந்த இந்த மாற்றங்களும் இனி உனக்கு வேண்டிய பல விஷயங்களை நிச்சயமாக உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்பதனை எல்லாமும் தாண்டி இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடத்துவது எல்லாமும் யார்? நமக்கான இந்த வாழ்க்கையை நாம் விரும்புகின்ற விஷயங்களை எல்லாமும் நமக்கு தருவது யார் என்ற ஒரு புரிதல் வேண்டுமல்லவா? என் பிள்ளை எதற்கெடுத்தாலும் மனமுடைந்து நின்றதுதான் மிச்சம். எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை கண்கலங்கி நின்றதுதான் மிச்சம். இனி என்ன நடக்குமோ
ஏது நடக்குமோ என்று சொல்லி என் பிள்ளை பதறி துடித்ததுதான் மிச்சம். நம்மோடு துணை இருப்பது நம் பிரத்யங்கரா என்பதனை நீ மறந்து விட்டாயா? உன்னோடு உடனிருந்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நடத்துவது உன் தாய் நான் என்பதனை நீ மறந்து விட்டாயா? இந்த பிரத்யங்கரா எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்காகத்தான் உன்னை தொடர்ந்து வந்தேன். ஆனால் சில நேரங்களில் என் பிள்ளை நீ என்னை மறந்துவிட்டு தேவையில்லாமல் இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் முன்னெடுத்து வந்து நீ ஒவ்வொரு பொழுதிலும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய நம்பிக்கையை எல்லாமும் நீ இழந்து விட்டாய் என்பதுதான் உண்மை. இதுவரையிலும் நீ சந்தித்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் உனக்கு எடுத்துச் சொல்வதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வத்தினால் உனக்கு என்னவெல்லாமும் நடத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த பிரத்யங்கரா உனக்கு எதை நடத்துவாள் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. மனமுடைந்து நிற்காமல், மனம் கலங்கி நிற்காமல், எதையும் நினைத்து கண்ணீர் சிந்தாமல் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொண்டாலது போதும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். கலங்காத நேரம் இனி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டாயானால் பிரத்யங்கரா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியம் நடந்து கொண்டே இருக்கும். இந்த பிரத்யங்கரா பலமுறை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா நான் இருப்பது போல, அதாவது சிங்க முகத்தை உடையவளான இந்த பிரத்யங்கரா நான் உன் வாழ்க்கையில் இருப்பது போல உன்னோடு காட்டு பன்றியின் ரூபத்தை கொண்டவளான வராகி தேவியும் இருக்கிறாள் என்பதனை நான் பலமுறை உனக்கு எடுத்துச் சொல்லி இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னிடத்தில் நான் சொல்வதை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். இந்த பிரத்யங்கரா உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் நீ தெளிந்து புரிந்து கொண்டாலே அது போதும். நடக்க வேண்டும் என்று நாம் நினைக்கும் நேரம், நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கும் இந்த நேரம், இனி எதையுமே யோசித்து நாம் கலங்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் நடத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியென்றும் தவறென்றும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதையும் நினைத்து நீ வருந்திட வேண்டிய அவசியமும் உனக்கு கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள். இத்தனை காலம் இந்த வாழ்க்கையை எண்ணி எண்ணி என் பிள்ளை கலங்கியதை எல்லாமும் நினைத்து இனிமேலும் நீ வருந்தக்கூடாது. சுற்றியிருந்து உன்னை வழிநடத்துபவள் இந்த தாயல்லவா? சுற்றியிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்பவள் இந்த தாயல்லவா? அப்படியானால் இனி உனக்கு நடக்க காத்திருப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லாமும் சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தினுடைய அருளாசிகள் உன்னை தேடி வந்து உனக்கு நடத்தி கொடுக்கும் சில விஷயங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றும், கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை கை தூக்கிவிடும் என்பதனை நீ மறக்காதே. எந்த ஒரு சந்தோஷத்தையும் முழுமையாக அனுபவிக்காத இந்த நேரம், எந்த ஒரு சந்தோஷத்தையும் முழுமையாக பார்த்திடாத இந்த நேரம், உன் வாழ்க்கையில் உன்னை அதிகமாக சிந்திக்க விடாமல் இந்த மனிதர்கள் செய்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. அதிகமாக உன்னை யோசிக்க விடாமல் இந்த மனிதர்கள் செய்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. உன்னை யோசிக்க விடாமல், எந்த ஓரிடத்திலும் உன்னை சிந்திக்க விடாமல், ஒவ்வொரு நாளும் உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் தந்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் வரை எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை பல உண்மைகளை நிச்சயமாக
உன்னை விட்டு விலக்கி வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிரத்யங்கரா சொல்வது போல உன்னை தேடி நான் கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இனி உனக்கு நல்ல தெளிவை கொடுக்கும்படி, எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தும்படி நான் வருவேன் என்பதனையும் நீ மறக்காதே. காரணத்தோடு உனக்கு நடந்த இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு நான் மதிப்பை தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தெய்வம் உனக்கு சொல்லிவிட்ட ஒவ்வொரு நன்மைகளையும் நீ கட்டாயமாக புரிந்து கொண்டாலே அது போதும். என் குழந்தையே, தொடர்ந்து வந்து உனக்கே சோதனைகளை தொடர்ச்சியாக ஒருவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் அதை நாம் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அல்லவா? அதனை நாம் என்னவென்று சற்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? காலத்தினுடைய கட்டாயம் இந்த வாழ்க்கை இனியும் உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளாமல் சென்றுவிடக்கூடாது. எந்த நாளிலும் இந்த வாழ்க்கை தருகின்ற உன்னுடைய சந்தோஷங்களை யாருக்காகவும் நீ விட்டு கொடுக்க கூடாது. இங்கு யாரும் உனக்காக வாழ்வதற்கு தயாராக இல்லை. யாரும் உனக்காக வாழ ஒரு நொடி பொழுதும் சிந்திக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நீ மட்டும் எதற்காக மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாய்? நீ மட்டும் எதற்காக மற்றவர்களினுடைய வாழ்க்கையை பற்றி நினைத்து கலங்குகிறாய்? அவரவர் வாழ்க்கையை அவரவர்களுக்கு வாழத் தெரியும். யாருக்காகவும் இரக்கப்பட்டு நின்று நீ உன்னுடைய சந்தோஷத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது போதும். என் பிள்ளையே, நீ பல முயற்சிகளை செய்திருந்த பொழுதிலும், பல தேவைகளில் இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள முயற்சி செய்த பொழுதிலும், இந்த மனிதர்கள் ஒவ்வொருவருமே வேண்டும் என்றே உனக்கு கண்ணீரையும் கவலையும் தானே கொடுத்தார்கள். வேண்டும் என்றே உனக்கு கஷ்டத்தை தானே இங்கு பரிசாக கொடுத்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது இனி நடப்பதை எல்லாமும் நீ தெரிந்து கொள். உன்னை தேடி வருவதை எல்லாமும் நீ என்னவென்று ஏற்றுக்கொள். நம்பிக்கையோடு என் பிள்ளை எந்த ஓரிடத்திலும் நீ அடியெடுத்து வைக்க கற்றுக்கொள். உன்னுடைய இந்த நம்பிக்கை உனக்கு வேண்டிய பல விஷயங்களை இனியும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நம்பிக்கை என்ற ஒரு உணர்வினால் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அடைந்து விடுவாய் என்பதனையும் நீ மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக இவை எல்லாமும் இனி உன்னை தேற்றிக் கொண்டு வரும் என்பதனை புரிந்து கொண்டு, உனக்கென நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களோடு இந்த வாழ்க்கையை சரி செய்துவிட நீ கற்றுக்கொண்டால் அது போதும். அம்மாவினுடைய அன்பினால் உனக்கு நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை இனி அடுத்தடுத்த நிலைகளில் நீ கற்றுக்கொள்ளத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் என் பிள்ளை நீ தெளிந்து கொண்டால், எந்த ஒரு மாற்றத்தையும் நீ உணர்ந்து கொண்டால், எப்படிப்பட்ட நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் உனக்கு நிச்சயமாக வந்துவிடும். தெய்வம் சொல்வதில் உனக்குள் எந்த மாற்றங்களும் இருக்காது. இந்த தெய்வம் உன்னை தேடி வந்து உனக்கான ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுப்பதில் உனக்குள் எந்த வகையிலும் கவலைகள் இருக்காது. அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எதிலும் என் பிள்ளைக்கு வேண்டியது வேண்டியபடி கிடைக்கவும் இந்த பிரத்யங்கரா உனக்கு துணையிருந்து எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் உன் விருப்பங்கள் போல எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கவும் நான் எந்த நாளிலும் உன்னோடு உடன் வருவேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லதொரு மாற்றம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கப்பட வேண்டிய இந்த காலம் இனி எதிலும் என் குழந்தைக்கு பின்னடைவு இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலும் என் பிள்ளை
முன் வைத்த காலை நீ பின் வைக்க மாட்டாய். இத்தனை நாளும் என் பிள்ளை சந்திக்கின்ற இது போன்ற உண்மைகளினால் உனக்கு வேண்டியது எல்லாமும் வேண்டியபடியே உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த விருப்பங்கள் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த பிரத்யங்கரா உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக உனக்கு கஷ்டங்களை கொடுத்த ஒருவரை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மனது அதிகமாக சோதனை அடைந்தது. எதற்காக, எந்த நிலையிலும் உன்னை காயப்படுத்த இவர்கள் துணிந்து விட்டார்கள்? எதற்காக, எந்த சூழ்நிலையிலும் உன்னை கண்கலங்க வைக்க இவர்கள் துணிந்து விட்டார்கள் என்ற ஒரு எண்ணம் எப்பொழுதும் எனக்குள் வந்து கொண்டே இருக்கிறது. இவர்கள் செய்த இந்த காரியத்தை நான் ஏற்றுக்கொள்ள ஒருபோதும் விரும்பவில்லை. இவர்கள் செய்த இந்த விஷயத்தை நான் நம்புவதற்கு ஒருபோதும் தயாராக இல்லை. ஆனால் என்னுடைய நம்பிக்கையை இவர்கள் கொன்று விட்டார்கள். என்னுடைய நம்பிக்கையை இவர்கள் கொன்று புதைத்து விட்டார்கள். நம்மை வணங்குகின்ற பிள்ளைகள் அல்லவா இவர்கள். அதனால் ஒருபோதும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிட மாட்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு இவர்கள் துரோகத்தை செய்துவிட மாட்டார்கள் என்று நான் நினைத்து கொண்டிருந்த இந்த நேரம், ஒவ்வொரு நாளும் இனி உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் பொழுது இதை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் இந்த காலம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடத்தப்படுவதை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நாளிலும் இந்த தாய் உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்களினால் இவர்கள் என்னை ஏமாற்றியதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இவர்கள் எனக்கு கொடுத்த ஏமாற்றத்தை நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். இனிமேலும் இவர்களை விட்டு வைக்க நான் நிச்சயமாக ஒருபோதும் தயாராக இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் விட்டது போதாதா? இந்த மனிதர்கள் வேண்டும் என்றே உன்னை தேடி வந்து கொடுத்த காயங்கள் போதாதா? அடுத்தது என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நிச்சயமாக என் பிள்ளை சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கவிருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. இனிமேலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு ஆச்சரியங்களும் என் பிள்ளைக்கான நன்மைகளோடு என் பிள்ளையை எப்பொழுதும் சரியாக வழிநடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நிகழ்வுகளை, இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதும் போல உன்னுடையதாக மாற்றிக்கொள். இவர்கள் செய்த பாவத்திற்குத்தான் இந்த பிரத்யங்கரா இன்று இவர்களுக்கு சாபம் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது. அப்படி எந்த ஒரு சாபத்தை நான் கொடுக்க போகிறேன் என்று கேட்கிறாயா? என் குழந்தையே, இவர்களுக்கு நான் கொடுக்க வருகின்ற இந்த சாபம் அவ்வளவு சாதாரணமானது அல்ல. இவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் நடத்திவிட நினைத்தார்களோ, எந்த ஒரு கஷ்டத்தை உனக்கு கொடுத்து விட நினைத்தார்களோ, அந்த கஷ்டத்தை அவர்களுக்கே நான் திரும்ப அனுப்பப் போகிறேன். அந்த சோதனையை அவர்களுக்கே நான் திரும்ப கொடுக்க போகிறேன் என்பதனை மறக்காது. எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அடுத்த நிகழ்வுகளை கொண்டு சேர்க்கும் பொழுது இவர்கள் மட்டும் உன்னை பின்னோக்கி தள்ள ஒவ்வொரு சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இனி எதற்கும் நான் அனுமதிக்க மாட்டேன் அல்லவா? கவனத்தோடு இரு. பிரத்யங்கரா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக நடத்தப்படும் என்பதனை தெரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு நடத்தும் இந்த விஷயங்கள் இனி இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக மாறட்டும். உன் வாழ்க்கையில் நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு இனிமேல் நம்பிக்கையை கொடுப்பதாக இருக்கட்டும். உன்னை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி அதில் சந்தோஷத்தை இவர்கள் காண நினைத்தால் நான் ஒருபோதும் அவர்களை
விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா, சொல்ல சொல்ல இனி எல்லாமும் இவர்களுக்கு எதிராக போய் சேரட்டும். நீ கலங்காதே, இவர்களுக்கெல்லாமும் ஒருபோதும் பயப்படாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.